ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பேஜ் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ எப்படி யூஸ் பண்ணுறது அது பார்த்துருந்தோம். இப்போ வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி பேஜ் பிரேக் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேஜ் பிரேக் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது வந்துட்டு இப்போ எனக்கு இவ்வளோ நிறையா ஒரு இதில் வந்து 1000 ரோஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரே பிரிண்ட் எடுத்து பார்க்க வேண்டாம் எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இப்போ அந்த ஆர்டர் ப்ரியாரிட்டி இருக்குல்ல, இப்போ கிரிட்டிக்கலான ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு டீமுக்கு நான் பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கலுக்கு அப்புறம் ஹை ப்ரையாரிட்டி இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு டீமுக்கு நான் பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி மீடியம் ப்ரையாரிட்டி இருக்கிறது, லோ ப்ரையாரிட்டி இருக்கிறதெல்லாம் வந்து வேறு டீமுக்கு நான் பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுறது, இப்போ வந்து கிரிட்டிக்கல் வரைக்கும் இருக்க ஆர்டர்லாம் தனியாக ஒரு ஷீட்டில் போட்டு அப்புறம் அதை பிரிண்ட் அதே மாதிரி லோக்கு தனியாக மீடியம் ப்ரையாரிட்டிக்கு தனியாக அதை செலக்ட் பண்ணி போட்டு அப்படி நான் எடுக்க தேவையில்ல. ஒரே ஷீட்டில் எல்லா டேட்டாவையும் வச்சு நம்ம பேஜ் பிரேக் ஆட் பண்ணி செப்பரேட்டாக நம்ம வந்து என்ன சொல்கிறது பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் அந்த பேஜ் பிரேக். இப்போ அது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு இப்போ இந்த பிரேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது யூஸ்வலாக பிரேக்குன்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் புதுசாக ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த செல், இப்போ இந்த I6 இந்த செல்லில் வச்சு நான் கிளிக் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இங்கே வச்சு நான் இப்போ பேஜ் பிரேக் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்சர்ட் பேஜ் பிரேக் கொடுத்தேன்னா எனக்கு வந்து டாப்லையும் லெஃப்ட்லையும் நான் எந்த செல்லில் வச்சுருந்தனோ அந்த செல்லுக்கு டாப் அண்ட் லெஃப்ட்டில் வந்து பேஜ் பிரேக் ஆட் ஆகும், ஓகேவா? இப்போ எனக்கு வந்து வெறும் டாப்பில் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ நான் ஏ காலமில் ஏதோ ஒரு செல்லில் வச்சு நான் பேஜ் பிரேக் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து வெறும் டாப் பேஜ் பிரேக் மட்டும்தான் வரும், லெஃப்ட்டில் வராது. ஏன்னா லெஃப்ட்டில் தான் நம்மளுக்கு காலமே இல்லைல்ல, அதனால. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நம்ம இந்த பேஜில் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆர்டர்ஸ் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, நான் வந்து இந்த கிரிட்டிக்கல் ஆர்டர்ஸை உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்காக நான் இந்த கலரை வந்து மாற்றிக்கிறேன், ஓகேவா? இப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆர்டர்ஸ் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். இப்போ வந்து எனக்கு இங்கே வரைக்கும் கிரிட்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் வரைக்கும் நான் ஒரு தனி பிரிண்ட்டாக எடுக்கணும், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ஏ காலமில் நான் எங்கே வைக்கிறேனோ அதுக்கு டாப்பில் நான் பேஜ் பிரேக் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கேனா. ஸோ இப்போ இங்கே வச்சு இந்த காலமில் ஏல 191 இந்த செல்லில் வைக்கிறேன் அப்படின்னா வச்சு இப்போ நான் பேஜ் பிரேக் ஆட் பண்ணுறேன். பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு பிரேக்கில் இன்சர்ட் பேஜ் பிரேக் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லைட்டாக ஒரு லைன் தெரியுதா இங்கே? ஸோ இந்த கிரிட்டிக்கல் வரைக்கும் ஒரு பேஜ் பிரேக் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் ஹைக்கு முடிகிற வரைக்கும் ஒரு பேஜ் பிரேக் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி வந்து இங்கே ஹை முடியுது. ஸோ எங்கே முடியுதோ அதுக்கு கீழே வச்சு நான் பேஜ் பிரேக் கொடுத்தேன்னா அதுக்கு எபோவாக பேஜ் பிரேக் ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஹை வரைக்கும் ஒரு பேஜ் பிரேக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லோக்கும் அப்புறம் மீடியமுக்கும், இந்த லோக்கு மேலே அதாவது லோ இப்போ நான் இங்கே இந்த 614 வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா 613 வரைக்கும் பேஜ் பிரேக் ஆட் ஆகும். இப்போ வந்துருச்சா? இதே மாதிரி மீடியம் முடிச்சிட்டதுக்கப்புறமும் ஒரு பேஜ் பிரேக் நான் கொடுக்குறேன், ஓகேவா? நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கா. ஸோ அதை தனியாக ஒரு பிரிண்ட்டாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அங்கே ஒரு பேஜ் பிரேக் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ வந்து இப்படி தான் பேஜ் பிரேக் ஆட் பண்ணணும். இது இல்லாமல் இப்போ வந்து இந்த பேஜ் பிரேக் ஆட் பண்ணதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பிரேக்ஸில் போயிட்டு ரிமூவ் பேஜ் பிரேக் கொடுத்தேன்னா இப்போ நான் ரீசெண்டாக போட்ட பேஜ் பிரேக் இங்கே எங்கே வச்சு நான் கொடுக்குறேனோ அந்த ரீசெண்டாக போட்டது மட்டும் ரிமூவ் ஆகும். இப்போ இங்கே ரிமூவ் ஆகிடுச்சா, மீடியமுக்கும் நாட் ஸ்பெசிஃபைடுக்கும் நடுவில் இருந்தது. இதுவே நான் ரீசெட் ஆல் பேஜ் பிரேக் கொடுக்குறேன்னா நம்மளுக்கு இருந்த எல்லா பேஜ் பிரேக்குமே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இது ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி இன்னொரு பேஜ் பிரேக் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செகண்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் என்ன ஆப்ஷன் அப்படின்றது. இந்த தேர்டாக இருக்கிறது பேஜ் பிரேக் வியூன்னு சொல்லுவோம். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ளூ கலரில் டாட்டட் லைன் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து பேஜ் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது. இப்போ நான் இதை வந்து மாற்றணும், எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த டாட்டட் லைன் மேலே நம்ம வந்து மவுஸை ஹோவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு டபுள் ஹெட்டட் ஆரோ காட்டுதா. அந்த ஆரோவை நான் வந்து ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அந்த
ப்ளூ கலரில் டாட்டட் லைன் இல்லாமல் சாலிட் லைன் வரும். அது வந்து என்னென்னா நம்ம மேனுவலாக ஆட் பண்ணியிருக்க பேஜ் பிரேக் அப்படின்றதுக்கான சிம்பிள் தான் அந்த டாட்டட் லைன் இல்லாமல் சாலிட் லைன் வர்றது. இப்போ நான் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண எனக்கு வந்து இந்த ஸ்கேலோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியாயிட்டே போகும். தெரியுதா? இப்போ நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் 64 ஆயிடுச்சு. மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் 47 ஆயிடுச்சு. கம்மி பண்ணால் இந்த பேஜ் பிரேக் வந்து நான் கம்மி பண்ணுற அளவுக்கு அது வந்து இந்த ஸ்கேல் வந்து அதிகமாயிட்டே போகும். ஓகேவா? இது வந்து இப்போ நான் இதையும் கம்மி பண்ணுறேன். இந்த மாதிரி கம்மி பண்ணும்போது அதிகம் பண்ணும்போதும் நம்மளோட இந்த ஸ்கேலும் அஃபெக்ட் ஆகும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தப்போ இந்த ஸ்கேல் வந்து 75% வரைக்கும் இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா ரீடபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேஜ் பிரேக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெர்டிக்கலாக பண்ணோம், இப்போ ஹரிசாண்டலாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் பிரேக்கை இப்படி அப்வர்டோ இல்லை டவுன்வர்டோ வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேஜ் பிரேக். இப்போ கண்ட்ரோல் ஆல் கொடுத்து நான் கண்ட்ரோல் பி கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம பேஜ் பிரேக்குக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிரிண்ட் லேஅவுட் வந்து மாறி இருக்கும். இங்கே தெரியுதா? இப்போ நான் வந்து பேக் போய்க்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தேன்னா திருப்பி ஃபஸ்ட்டு செல்லுக்கு போயிடும். அது மாதிரி நான் போயிட்டு இப்போ கஸ்டமர் டைப் வரைக்கும் நம்ம பேஜ் பிரேக் ஆட் பண்ணியிருக்கோமா, நமக்கு பிரிண்ட்டில் எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். கஸ்டமர் டைப் வரைக்கும் காட்டுதா? அதே மாதிரி நம்ம ஜூம் பண்ணி காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியறதுக்கு. இப்போ வந்து இந்த கஸ்டமர் டைப் வரைக்கும் காட்டுது. அதே மாதிரி நம்மளுக்கு கீழேயும் நம்ம எது வரைக்கும் பேஜ் பிரேக் ஆட் பண்ணியிருந்தோமோ அது வரைக்கும் காட்டும். இப்போ கண்ட்ரோல் ஹோம் போயிட்டு மறுபடியும் நான் எல்லா பேஜ் பிரேக்கையும் ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ பண்ணிவிட்டு இந்த பேஜ் பிரேக்கை இன்னும் குட்டியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ரொம்ப சின்னது பண்ணி காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, இப்போ நான் சின்னது பண்ணதும் 100% ஆயிடுச்சு. இந்த பேஜ் பிரேக்கையும் நான் கம்மி பண்ணுறேன். ஒரு 10 or 20க்கு கம்மி பண்ணுறேன் இந்த ஹரிசாண்டல் பேஜ் பிரேக்கை. ஓகே, ஒரு 21 வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் கரெக்டாக, அதாவது ஏபிசி காலமும் 21 வரைக்கும் இருக்க ரோஸும் தான் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் பிரேக் நான் ஆட் பண்ணியிருக்கிறது. அது நம்மளுக்கு வந்திருக்கா? இப்போது கஸ்டமர் நேம் 3 காலம் 21 ரோஸ் வந்திருக்கா? இது மாதிரி தான் வந்து நம்ம பேஜ் பிரேக் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ்டாக நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்று நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப குறையக்கூடாது. ஒரு 75% 70% அந்த மாதிரி ரொம்ப குறையும் போது நம்மளுக்கு அந்த பேஜ் அந்த அதில் இருக்க டேட்டா வந்து அவ்வளோ ரீடபிளாக இருக்காது, ரொம்ப க்ளம்ஸியாக அப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எக்ஸல் ரிலேட்டடான டிப்ஸ் ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டிப்ஸ் ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.